ஸ்பைசியான நாட்டுக்கோழி பிரியாணி செய்கிறதுக்கு 2 கப் சீரக சம்பா அரிசியை ஊற வச்சுக்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், அன்னாசிப்பூ, மராட்டி மொக்கு, கல்பாசி, 2 பட்டை, 4 கிராம்பு, 2 பச்சை மிளகா, 1 கப் பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டு 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கறி மசாலா தூள் ஆட் பண்ணிவிட்டு 1/4 கிலோ நாட்டுக்கோழியை 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி சேர்க்கணும். நான் 1 கப் தேங்காய் பால், 1 கப் நாட்டுக்கோழி வேக வச்ச தண்ணி, கூடவே இன்னும் 2 கப் தண்ணி சேர்த்து பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பும் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸும் சேர்த்துக்கிறேன். ஜென்ரலாகவே நாட்டுக்கோழியில் பிரியாணி செய்யும் போது அது ரொம்பவே ஸ்பைசியாக இருக்கும். அதை சப்டில் பண்ணுறதுக்காக தான் நம்ம தேங்காய் பால் சேர்க்குறோம். தண்ணி கொதிச்சு வந்ததும் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற சம்பா அரிசியை சேர்த்து ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்தோன்னா நம்ம சூப்பர் டேஸ்டான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி.